இப்ப கை கால் எடுக்க எவ்வளவு வாங்குற? இப்பெல்லாம் பீஸ் ரேட்னா கால் ஃபுல்லானா 25, முட்டி வரைக்கும்னா 20, குதிகால் மட்டும்னா 10 வரும். அதெல்லாம் ரொம்ப கம்மிடா. ரேட்டை அதிகப்படுத்து. எங்க ஊர்ல எல்லாம் செம்ம டிமாண்ட். நான் தான் ரேட் அதிகமாக்குனேன். ஓஹோ, அப்புறம் எமர்ஜென்சினா நாங்கள் கொஞ்சம் அதிகமாக வாங்குவோம். இன்னைக்கு தான் காலையில் ஒரு ஆஃபீஸர் காலை எடுத்தோம். கட்சி ஆஃபீஸ் போகிற வழிங்கிறனால 30 வாங்கணும். அந்த கட்சி வந்தாலும் இந்த கட்சி வந்தாலும் அதுல நமக்கு என்ன பிரயோஜனம்? நமக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போறது இல்ல. நம்ம செய்யற வேலைக்கு பணத்தை வாங்கணும், அவ்வளவுதான் மேட்ரு. அப்புறம் அண்ணி, அண்ணன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஜெயிலில் ரொம்ப பெரிய ஆள், ஜெயிலுக்கே ப்ரொஃபஸர் மாதிரி. எல்லா நாளும் நம்ம அண்ணனோட கிளாஸ் இருக்கும். திருடுறதுக்கான புது வழிகள், கொலை பண்ணுறதுக்கான புது ஐடியாஸ், எஃப்ஐஆரில் இருக்க லூப் ஹோல்ஸ், போலீஸை பற்றி கரெக்டாக கணிக்கிறது, சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகள், இதெல்லாம் யாருன்னு தெரியுமா? ஜெயிலர் வாசுதேவன் சார். டெய்லி வந்து தேடுறத யாருன்னு நினைக்கிறீங்க? அண்ணனை தான், டவுட் கேட்கறதுக்காக. ஓ போதும்டா சாபு, என்ன புகழ்ந்து யாராவது பேசினா எனக்கு பிடிக்காது. என்ன பத்தி உன்ன மாதிரி 2 நல்ல ஆளுங்க என்ன பத்தி நல்ல விஷயமா சொன்னா கேட்கறவங்களுக்கு நான் என்னமோ உனக்கு பைசா கொடுத்து சொல்ல வச்சேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். டேப்லெட் சாப்பிட்டுருங்க. அண்ணா யாருன்னு தெரியுதா? பின்ன எனக்கு தெரியாம. யாரு? ஓ அம்மா. என் பொண்டாட்டினா. என்னடா சொல்ற? இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு ஸ்னேக் பாபுன்ற பேரே வந்துச்சு. அண்ணா இவ சாராயம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. நான் அங்க சாராயம் குடிக்க போயிருந்தேன். அப்போ டச்சிங்ல எங்களுக்குள்ள லவ் ஆயிடுச்சு. என் கூட வரியான்னு கேட்டேன். கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பெட்டியில ரெடி பண்ணிட்டு போலான்னு வந்து நிக்கிறா. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றதெல்லாம் சரிதான் போல இருக்கு. இருந்தாலும் இங்க பர்றா சாபு, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டியோன்னு தோணுதுடா. அதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட். நீ எந்த ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் இது ஒன்றும் சரியில்லடா. ஹாய். உங்களை பத்தி என் புருஷன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இல்ல மேடத்துக்கு தலைவலி சரியாயிடுச்சா? அதுலலாம் அவ கில்லாடிதான். போங்கத்தான். வாங்க மேடம் வாங்க. அண்ணா நீங்களும் வாங்க. மேடம்க்கு குடிக்க என்ன வேணும்? டீயா காஃபியா? டீ போதும். ஷோ, கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. பார்த்தாலே தெரியுது ஒன்னும் சாப்பிடலன்னு. நல்ல புட்டு கடலை குழம்பும் இருக்கு, சாப்பிடலாம். பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா சாப்பிடணும். கை கழுவிட்டு வாங்க. வெளியே தண்ணி இருக்கு. போங்க. உன்னோட வைஃப் ரெடி பண்ணுதா? இல்லையா பின்ன. அவ ரெடி பண்ற சாராயம் இருக்கே, அவ என்னோட மகாலட்சுமினா. மகாலட்சுமி. ஆனா என்னோட வாழ்க்கையில மகாலட்சுமி இல்ல, லட்சுமியும் இல்ல. ஏன்னா என்னோட குடும்ப பாரம்பரியம் அப்படி. என்னோட குடும்பத்துல அடுத்தவங்க காசை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு மட்டும்தான் தெரியும். திருடனுக்குலாம் எவனாவது பொண்ணு கொடுப்பானா? அது இல்லைண்ணா, இந்த சின்ன சின்ன திருட்டு சண்டை கேஸ் மட்டும் தானே. கொலை கேஸ்லாம் இல்ல. இல்ல வண்டிக்கான கொட்டேஷன் பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். புதுசா ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? அது நான் அவ கேட்கறதுக்காக சொன்னது. நான் ஒரு பெரிய ஐட்டங்காரன் அவன் நினைக்கட்டும். வேற லெவல்னா நீங்க. லிவர் ஃப்ரை பண்ணது. என் பொண்டாட்டி பண்ற லிவர் ஃப்ரை இருக்கே. புரியுது புரியுது. உங்களோட ஆளு புட்டும் கடலையும் சாப்பிடுறாங்க. அண்ணா இவளோட புட்டும் கடலையும் இருக்கே. சும்மா இருங்க மாமா. பொண்டாட்டி, அண்ணனை பத்தி ஒரு 4 விஷயம் நல்லதா நங்குற மாதிரி நச்சுன்னு வைக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள ரொமான்ஸ் வரும். இப்பவே ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ணனை பிடிச்சதுனாலதான் இந்த பொண்ணு உங்க கூட வந்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க. மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை கூட தான் ஒரு பொண்ணு எப்பவுமே போவா. இல்ல மாமா? போடா திருடா. உண்மையாவே நீ பெரிய ஆள்ரா. ஐடியா சூப்பரா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும். சாம்சன் அண்ணன் சொன்னா யாரு? முத்து. அவரு முத்து. அந்த முத்தோட இந்த முத்து சேரும்போது அது முத்து சரம். உங்க மேல இருக்க பாசத்துலதான் அவரு உங்க கூட டிராவல் பண்ண முடிவு பண்ணது. மனசுக்கு பிடிச்ச பொண்ணுதான் ஆம்பளைங்க கூட கொண்டு போவாங்க. என்ன மாமா கிட்ட கை பிடிச்சு கொடுத்ததும் அந்த அண்ணன் தான். அண்ணன் வந்த உடனே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. அண்ணனோட மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. போன வாரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை. இந்த வாரம் தான். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அவங்க நெத்தில கை வச்சு பாருங்கண்ணா. கை வச்சு பாரு.
அண்ணா நீங்க பார்த்தா தானே சூடு எவ்வளோன்னு தெரியும். இந்த அண்ணனோட வெக்கம் வேற யாரும் இல்லல்ல. போய் பாருங்கண்ணா, பாருங்க. பாருங்கண்ணா. பார்க்கலாம்ல? சூடு இருக்காண்ணா? ஆமாட்டா, தலை சுடதான் செய்யுது. இது யாருடா? குட் ஷெப்பர்டா? அடியே நம்ம பையன் வந்துட்டான். கூடவே ஆடும் இருக்கு, செம்பு இருக்கு. அண்ணனுக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டி கையால மட்டன் பிரியாணி. அடா அண்ணா, இவ மட்டன் பிரியாணி இருக்கே. ஆஹா, நேத்து செகண்ட் ஷோ கலெக்ஷன். செகண்ட் ஷோவா? நம்ம ஆளுங்க செகண்ட் ஷோ பார்க்க போகும்போது திருடினது. வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். இந்த மாதிரி நேரத்துல டிவில ஷக்கில படம் போடும்போது எனக்கும் லாட்டி அடிச்ச மாதிரி தான். வீடே தீப்பத்தி எரிஞ்சாலும் எவனும் இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டான். டிவி காரனுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். பிடிங்க அவங்கள. டேய் பசங்க, ஓடிங்கடா, ஓடிங்கடா. டேய் நில்லுங்கடா. சார் சார் இருங்க இருங்க. எங்க போறீங்க? இருங்க சார், சொல்ற கேளுங்க, இருங்க. எப்பாடா. எங்கடி சாபு? ஐயோ, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான். எங்க போயிருப்பானோ? நீ ரொம்ப நடிக்கலாம் வேண்டாம். அவன் இன்னைக்கு காலையில ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட காலை வெட்டி இருக்கான். அதெல்லாம் இங்க கொண்டு வரல சார். யாரா நீ? இவ யாரா? அது வந்து நாங்க கெஸ்ட் சார். அதிதி தேவோ பவா. இவனுங்களோட தொழில் தான் உனக்கும், அப்படிதானே? சார் இங்க யாரும் இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. நீ தான் அவனை வளர்த்து விடுற. எங்க ஒளிஞ்சாலும் அவனை நான் பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னையும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார். அண்ணமாவை தூக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க வலையில அவங்களே தான் விழுந்திருக்காங்க. அதனால சார், நீங்களும் வலை வீச வேண்டாம், போங்க. வாங்க. மாமா. என்ன சாபுவா? எங்க? ஏய் சாபு, இந்த மாஸ்டர் பிளான் யாரோடதுடா? எல்லாம் என் பொண்டாட்டியோட ஐடியா ஓ, தான். நீங்க சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க ஒரு தெய்வ மங்கை. நான் இங்க வந்து ஒரு வாரம் தங்க போறேன். அப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். என்ன? ஏய் தம்பி, போய் அக்காவோட பேக் எடுத்துட்டு வா. சாபு, நான் கிளம்புறேன்டா. இப்படி சொன்னா எப்படி அண்ணா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எங்க கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது எனக்கும் ஆசைதான். ஆனா ரொம்ப தூரம் போகணுமே. அப்படியே போற வழியில நம்ம தாசனையும் பார்க்கணும். டேய், எங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணு. நீ வர வேண்டாம். போற வழியில போலீஸ் பார்த்தா பிரச்சனை தான். போடா. சரி சரி, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுன்னா வேக்கத்தை பாரு. ஹாய்.